வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. பாருங்கள், ஒரு உயிரினம் உலகத்தில் பிறந்துருச்சுனாலே அதுக்கு ஏதோ ஒரு யோகம் இருக்குங்க. யோகம் இல்லாத பறவை, பட்சி, மிருகம், நடப்பன, பரப்பன, ஊர்வன, மரங்கள், செடி, கொடி, இதோடு மட்டும் இல்லாமல் மனித இனம் எல்லாருக்குமே, ஜீவராசிகள் அனைவருக்குமே ஏதோ ஒரு யோகம் இருக்கும். யோகம் இல்லாத ஜாதகமே கிடையாது. யோகம் இல்லாமல் பூமி மண்டலத்தில் எந்த உயிரினமும் தோன்றுவதே கிடையாது. யோகம் இருந்தால் மட்டும்தான் ஒரு உயிரினம் தோன்றுது அப்படிங்கிறது ஜோதிட விதி. அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் ஜெய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை பார்ப்போம். ஜெயம் என்றாலே வெற்றி தரும் யோகம். ஜெய யோகம் அப்படின்னா அதுக்கு கிரகங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். லக்கணத்திலிருந்து 6க்குடையவர் நீச்சம் பெற, 10க்குடையவர் பரம உச்சம் பெற. எல்லாம் கவனிச்சிங்க. லக்கணத்திலேருந்து 6ஆம் இடங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி நீச்சம் பெற்றணும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம், தசம கேந்திரம். அந்த ராசிக்குடையவர் பரம உச்சம் பெறணும். 6க்குடையவர் நீச்சம் பெற்று 10க்குடையவர் பரம உச்சம் பெற்றால் இந்த யோகம் ஏற்படும். இந்த யோகத்தில் பிறந்த ஜாதகர் எவ்வித சூழ்நிலையிலும் சுலபமாக வெற்றி பெற்றுவார். எவ்வித சூழ்நிலையாக இருந்தாலும் சுலபமாக வெற்றி பெற்று விடுவார். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட பல பெரிய உயர் பதவிகளை வகித்து தன்னோட 74 வயது வரை புகழோடு வாழக்கூடிய ஜாதக அமைப்புங்க இந்த அமைப்பு. இந்த ஜாதகர் 74 வயது வரைக்கும் பேரும் புகழோடும் வாழ்வார். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.